மேக்னா நம்மள பார்த்துட்டாளா என்னன்னு தெரியலையே. இல்ல, சஞ்சய் மாதிரியே இருந்துச்சு. எங்க போனா? சோபா. ம். ம். எங்க போனா? இங்கதானே பார்த்தேன். ஏய் மேக்னா, என்னாச்சு? எங்க போன? இல்லக்கா, சஞ்சய் மாதிரி ஏய், பார்த்தேன். சஞ்சய் தான் ஊர்ல இருக்கான்ல, இங்க எப்படி இருப்பான்? உனக்கு எப்ப பார்த்தாலும் சஞ்சயோட நினைப்பு. புரியுது. சரி, இப்ப டைம் ஆச்சு, போலாம். டிரைவர், நீங்க வண்டி எடுங்க. எங்க? ஒரு சின்ன வேலை. தெரியுது. நீங்க உங்க வேலையை முடிச்சுட்டு இங்க வந்துருங்க. நானும் இங்கே வந்துடுறேன். சரியான ஆளா இருக்கே. எனக்கு துணைக்கு வரண்டு என் காசுல வந்துட்டு அப்படியே உன் வேலையை முடிச்சிட்டு போறியா? அப்படிலாம் இல்ல. உங்களுக்கு டைம் ஆச்சுல, நீங்க அப்படியே கிளம்புங்க. அண்ணா போலானே. அண்ணா போலானே, போங்க. இவ எதுக்கு நம்ம வீட்டுக்கு போறா? ஒரே குழப்பமா இருக்கே. என்ன நடக்குதுன்னு பாத்துருவோம். ஓம் வாசுபன்யா தன்யே ஸ்வாசே. ஆஹா, இதுக்கு நான் தானா? ஸ்டார்ட் பண்ணுங்க. என்ன மாதவன், எல்லாம் பர்ஃபெக்ட்டா இருக்குன்னு சொன்னீங்க. இதான் பர்ஃபெக்ட்டா? இந்த மாதிரி நடக்குதுன்னு என்கிட்ட முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும் தானே? ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லாம் யாரும் இன்ஃபார்ம் பண்ணாமலேயே அவங்களுக்கே தெரியும். மாதவன் மேடம், ஃபாரின் டெலிகேட்ஸ் வராங்க. இன்னைக்கு வீட்ல மீட்டிங் இருக்குன்னு ஆல்ரெடி தெரியும்ல. இப்படி பண்ண என்ன அர்த்தம்? அபிஷியல் மீட்டிங் எல்லாம் ஆபீஸ்ல வச்சுக்கணும். வீடுங்கிறது நிம்மதியா வாழ்றதுக்கு. ஆபீஸ் ரூல்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வரக்கூடாது. என்னோட இன்ஸ்டிடியூஷன் இல்லன்னா இந்த வீடு, காரு, அந்தஸ்து, மரியாதை எதுவுமே இல்ல. அத எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லுங்க. அந்த ஸ்கூலே பார்வதிங்கிறவளோட தியாகத்தால தான் வந்துச்சுன்னு நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லுங்க மாதவ். பார்வதிக்கு என்னால செய்ய முடிஞ்ச ஒரே விஷயம் இந்த திதி ஒண்ணுதான். நீங்க ஆரம்பிங்க. ஓம் வித்வாக ஸ்ரீ பரமேஸ்வர வித்தம். சாமி, ஒரு நிமிஷம். அப்படியே இந்த சடங்கெல்லாம் பண்ணணும்னா எங்கேயாவது ஆத்தங்கரையிலயோ இல்ல குளத்தங்கரையிலயோ போய் பண்ண வேண்டியதானே? அதை விட்டுட்டு வீட்டுக்குள்ள ஏன் பண்றீங்க? அப்படி இல்லம்மா சாமி, நீங்க இருங்க. எதை எங்கெங்க பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். உறவு, பந்த, பாசத்தை பத்தி எல்லாம் அக்கறை இல்லாம வேலைன்னு இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் புரியாது. இதெல்லாம் வேணும்னே செய்யற மாதிரி இருக்கு. வர ஃபாரின் டெலிகேட்ஸ் முன்னால என்ன அசிங்கப்படுத்தணும்னே இப்படி செய்றீங்களா? இதுக்கு நான் அனுமதிக்கலனா? எனக்கு யாரோட அனுமதியும் தேவையில்லை.
வேதா, எதுக்குமா வீணா வாக்குவாதம்? ஏன் இப்படி எல்லாரும் என்ன டார்ச்சர் பண்றீங்க? எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி செத்து போன பார்வதிக்காக இன்னைக்கு வரைக்கும் நான் தானே அனுபவிச்சிட்டு இருக்கேன். தப்பு பண்ணவங்க தானே அனுபவிக்கணும். பார்வதி எப்படி இறந்தா, யாருக்காக இறந்தாங்கிறத நினைச்சு பார்க்கணும். அவ உசுரத்தான் காப்பாத்த முடியல. வருஷத்துக்கு ஒரு தடவை திவசம் கூட நடத்தக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? மத்தவங்களுக்கு மனசாட்சி இருக்கோ இல்லையோ, எனக்கு இருக்கு. இன்னைக்கு இந்த பூஜை இங்க தான் நடக்கும். விருப்பம் இல்லாதவங்க இங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க ஆரம்பிங்க. ஓம் கவிதானந்த மகா ஓம், ஓம் நித்யாக்கிய மகா ஓம், ஓம் சச்சிதானந்த மகா ஓம், ஓம் கைகுரிக்காய மகா ஓம், ஓம் விக்னேஸ்வர மகா ஓம், ஓம் புரித்த வித்வாக ஸ்ரீ பரமேஸ்வர வித்தம். இறந்தவ ஆத்மா சாந்தி அடையணும், அவ தெய்வமா இருந்து உங்க எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணணும்னு நல்லா வேண்டிக்கோங்க. கௌரி ஆசீர்வாதம் ஸ்வாகா. என்னங்க, ஒரு நிமிஷம். என்ன பாக்குறீங்க? இதெல்லாம் பார்வதி கொடுத்த நகைங்க தான். நான் நம்மளோட ஸ்கூல் டெவலப் ஆக ஆரம்பிச்சதுல இருந்தே ஒவ்வொரு நகையா மீட்டுக்கிட்டே இருந்தேன். நேத்தோட எல்லா நகையும் திருப்பிட்டேன். எல்லாத்தையுமே திருப்பிட்டியா? ஆமாங்க. அப்புறம் இதுல நகையோட 50,000 ரூபாய் பணமும் இருக்கு. அவங்க கொடுத்த பணத்தோட சேர்த்து கொஞ்சம் பணமும் வச்சிருக்கேன். இது இப்போ அவங்க கிட்ட போய் சேர்றதுதான் நியாயம். போய் கொடுத்துட்டு வந்துருங்க. நானே இப்ப அவனுக்கு வேண்டாதவன் தாமா. என் நிழல் கூட அவன் குடும்பத்து மேல படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். ஆனாலும் இந்த நகையும் பணமும் அவனுக்கு சேர வேண்டியது. நான் போய் எப்படியாவது சேர்த்துட்டு வந்துடுறேன். இப்பதான் எனக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்கு. வாங்கின கடனை திருப்பி கொடுத்தாச்சு. இனிமே யாரும் எனக்கு உதவி பண்ணாங்கன்னு சொல்லி காட்ட வேண்டிய அவசியம் இருக்காது. நான் இன்னைக்கு எஜுகேஷனல் இண்டஸ்ட்ரியில முக்கியமான ஆளு. இன்னும் கொஞ்ச நாள்ல அது பல மடங்கு பெருசாகும். இதெல்லாம் என்னோட படிப்புனால மட்டும்தான் கிடைச்சது. யாருமே அதுல உதவி செஞ்சேன்னு சொல்லி காட்டிட கூடாது பாருங்க. நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீ மாணிக்க குடும்பத்தை பத்தி யோசிக்கிறியனே, இப்பதான் உன் மேல கொஞ்சம் மரியாதை வந்துச்சு. ஆனா அந்த மரியாதைய ஒரு நிமிஷம் கூட உன்னால காப்பாத்த முடியல. இதுதான் நீ. படிப்புங்கிற அகங்காரம் உன் கண்ணை மறைக்குது. உன்னை மாத்தவே முடியாது.
சொல்லு. எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. இந்த கெஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் பொக்கே கொடுத்துட்டு வணக்கம் சொல்லட்டுமா, இல்ல வணக்கம் சொல்லிட்டு பொக்கே கொடுக்கலாமா? என்ன நீ இப்படி இரிட்டேட் பண்ற மாதிரி அவங்களையும் இரிட்டேட் பண்ணாம இருந்தாலே போதும். சாரி மேடம், அவங்களோட கம்ஃபர்ட்டை நான் பாத்துக்கிறேன். பிளான்ல ஒரு ஸ்மால் சேஞ்ச். என்ன மேடம்? அவங்கள ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வர வேண்டாம், நேரா நம்ம கெஸ்ட் ஹவுஸ்க்கு கூட்டிட்டு போயிடுங்க. கெஸ்ட் ஹவுஸுக்கா? ஏன் மேடம் கெஸ்ட் ஹவுஸ்க்கு திடீர்னு? நான் சொல்றத மட்டும் செய். அவங்கள அங்க கூட்டிட்டு போய் விடு. நான் வந்து அவங்கள மீட் பண்றேன்னு சொல்லு. ஓகே மேடம். கா 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 கா. பார்வதி, நீ என்ன மன்னிச்சிருமா. உன் ஆத்மா சாந்தி அடையணும்னா நான் என்ன செய்யணும்னு நீயே ஒரு வழியை காட்டுமா. போ, பிள்ளைங்களையாச்சும் என் கண்ணில் காட்டுமா. போ, பிள்ளைங்களையாச்சும் என் கண்ணில் காட்டுமா. அப்போ என்ன நீ மன்னிக்கல? பார்வதி, நீ தெய்வமா இருக்கமா. என் வேண்டுதலுக்கு நீ வந்துட்டமா. அது போதும். இவன் என்ன நம்ம வீட்டுக்கு முன்னாடி போய் நின்னுகிட்டு இருக்கா? நில்லுமா. யார் என்ன ஏதுன்னு தெரியாம தடுக்கிறியா? அம்மா, யாரா இருந்தாலும் அப்பாயின்மெண்ட் இருந்தா தான் உள்ள விட சொல்லிருக்காங்க. அதெல்லாம் நிறைய இருக்கு. முதல்ல உள்ள விடுங்க. நான் சந்திரமோகன் ஐயாவை பார்க்கணும். இப்படிதான் ஒரு பெரியவரை உள்ள விட்டு முன்னாடி பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. என் வேலை போயிடுமா, வெளில போமா. ஐயா தான் என்ன வர சொன்னாங்க. என்ன அவங்களுக்கு நல்லா தெரியும்.
அரசனூர் வித்யான்னு சொல்லுங்க. ஐயாவே வந்து என்னை கூட்டிட்டு போவாங்க. குட் மார்னிங் மேடம். சாரை பார்க்கறதுக்காக வித்யாங்கிற பொண்ணு அரசனூர்ல இருந்து வந்திருக்காங்க. அனுப்பலாமா? போன் அவகிட்ட கொடு. எஸ் மேடம். நான் பேசுறேன். ஐயா வணக்கம் ஐயா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தாங்க ஐயா வித்யா பேசுறேன். பார்வதியோட பொண்ணு அரசனூர் வித்யா. பெரிய ஐயா உடம்பு முடியாம ரொம்ப மோசமா இருக்காங்க. மனசே சரியில்லைங்க ஐயா. அத்தைக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போன் போட்டு பேசினேன். வேதாமா நான் சொல்றத சரியா புரிஞ்சுக்காம எடுத்தெறிஞ்சு பேசிட்டாங்க. அதே உங்களை நேர்ல பார்த்து சொன்னா புரிஞ்சுப்பீங்கன்னு ஊர்ல இருந்து கிளம்பி வந்திருக்கீங்கயா. ஒரே ஒரு தடவை நீங்க நேர்ல வந்து பெரிய ஐயாவை பார்த்துட்டா போதுங்கய்யா, எல்லாம் சரியாயிடுங்கய்யா. போது நிறுத்தடி. போனே பண்ணாதன்னு சொல்லிருக்கேன். உனக்கு என்ன தைரியம்? இப்ப எங்க வீடு வரைக்கும் வந்துட்டியா? ஓ வேதாமாவா, நல்லா இருக்கீங்களா? ஐயாவ ஒரே ஒரு தடவை பார்த்து பேசிட்டு போயிடனேமா. நீ எதுக்கடி அவரை பார்த்து பேசணும்? உனக்கும் எங்க குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம்? எங்களுக்கு எப்பவோ உங்க அம்மா ஒரு சின்ன உதவி பண்ணிருக்காங்க. ஆனா அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவருக்கும் எனக்கும் பிரச்சனை தான். இதுக்கு மேல நீ உள்ள புகுந்து எங்க 2 பேரையும் மொத்தமா பிரிச்சிடாத. போய் தொலை. எங்க அம்மா உங்க குடும்பத்து மேல அன்பாவும் பாசமாவும் ரொம்ப மறுவாதியாவும் இருந்தாங்க. நானும் அப்படிதான் இருக்கேன். ஐயாவை பார்த்து ஒரு வார்த்தை பேசிட்டு போயிடுறேனேமா. உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? நீயே வெளியில போறியா இல்ல செக்யூரிட்டி கிட்ட சொல்லி உன் கழுத்தை புடிச்சு வெளியில தள்ள சொல்லட்டுமா? என் மேல ஏத்த உங்களுக்கு இவ்ளோ கோவம்? நான் அப்படி என்ன பாவம் பண்ணேன்? உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் உரைக்காதா? சரி, உன்னை உள்ள விட சொல்றேன். செக்யூரிட்டி கிட்ட போனை கொடு. மேடம். செக்யூரிட்டி, அவளை முதல்ல வெளியில அனுப்பு. மாட்டேன்னு சொன்னா கழுத்தை புடிச்சு வெளியில தள்ளு. எஸ் எஸ் மேடம். அவ உள்ள வந்தா உங்க எல்லாருக்குமே வேலை போயிடும். அவளை அனுப்பிட்டு அப்புறமா எனக்கு போன் பண்ணு. புரியுதா? ஓகே மேடம். என்னைய உள்ள வர சொல்லிட்டாங்க. அம்மா நிலுமா, உன்னை வெளில விட சொல்லல, வெளில அனுப்ப சொல்லிட்டாங்க. போமா, மரியாதையா போமா. நான் பெரிய ஐயாவை பார்த்தே ஆகணும். நிலுமா, அட நிலுமா, நான் பார்த்தே ஆகணும். வெளில போமாங்கறல. போமா, ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதா? வெளில போமா. போ, போன்னு சொல்றல. போமா. போ வெளில. நிறுத்துங்க. பணம் இம்பட்டா மனுஷனை மாத்தும். குடும்பத்தோட நடு தெருல நடு ராத்திரில நின்னு அவங்கள என் அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. இப்போ இவங்க வீடு தேடி வந்த என்னைய கழுத்து புடிச்சு வெளியே தள்ளுறாங்கல்ல. வாழ்க்கை ஒரே மாட்டுக்க இருக்காது. எப்படி கீழே இருந்து மேல வந்தாங்களோ அதே மாட்டுக்க ஒரு நாள் மேல இருந்து தொப்புன்னு கீழே விழதான் போறாங்க. அப்ப தெரியும் இந்த பணம் சொத்து சொகம் இது எல்லாமே ஒண்ணுமே இல்லைண்டு. அப்பதான் புரியும் பந்தம் பாசம் உறவு அன்பு இதெல்லாம் எவ்வளவு முக்கியம்ண்டு. நீங்க எக்கேடோ கெட்டு போங்க. இனிமே உங்களை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். ஆனா பெரிய ஐயாவையும் சின்ன ஐயாவையும் எப்பாடுபட்டாவது நான் சேர்த்து வைப்பேன். இது மட்டும் சத்தியம். இந்த சபதம்லாம் வெளில போய் விடுமா. போமா போமா போமாங்கறல. போ போமா.
போ